அவர் அடித்து 50 தான், அவர் அடித்து 70 ரன் சம்திங் நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஃபைனல் ஸ்கோராக வந்திருக்கு. ஆனால் மும்ரா தான்ண்ணா, யார் என்ன சொன்னாலும் சரி மும்ரா தான் பெஸ்ட்டு ஹீரோண்ணா. ஆனால் அதோட அக்ஷர் பட்டேல் மெயின்னா, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. விக்கெட் ஃபுல்லாக போனதுக்கப்புறமே அக்ஷர் பட்டேல் தான் நின்று மேட்சை கொண்டு போனார். அவர் எல்லா மேட்சுமே அவர் ரெகக்னிஷன் கிடைக்கல. எப்படின்னா இப்போ ரோஹித் சர்மா அடிக்காரு, ஆனால் அவர் மறைமுகமாக இருந்து நிறைய விக்கெட்டும் எடுத்தார், நிறைய ரன்னுமே அடித்தார். ஸோ இன்றைக்கும் அவர் தான் 41 ரன் கிட்ட அடிச்சிருக்கிறாரு. பவுலிங் சரியாக போனாலுமே மீது எல்லா மேட்சுமே நல்லா போட்டாப்புல. ஜடேஜாவும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பும் கிடைக்கல. அல்லாமல் ஸ்கை தான்ண்ணா, மெயினாக சொல்லணும்னா ஸ்கை தான். அவங்க என்ன தான் விளையாடினாலுமே அவர் பிடிச்ச ஒரே கேட்சு சூப்பராக பிடிச்சி முடிச்சிட்டாப்ல. அந்த ஒரு கேட்சால தான் இப்போ நம்ம எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்கும். ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணா, எல்லாரும் மீம்ஸ்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னப்பா தூங்க போகலாமா அப்படிங்கிறதான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் மும்ராவும் ஹர்திக் பாண்டியா சொல்லியே ஆகணும். என்னதான் மும்பை இந்தியன்ஸில் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க, உள்ளே போகும்போதெல்லாம் ஹர்திக் பாண்டியா ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அவரும் சலிச்சுக்கிட்டே இருந்தார். இப்போ பாருங்கள், என்னதான் ட்ரோல் பண்ணாலும் ஒருத்தன் வீணேன்னு வந்து நினைத்தாயோ அப்படின்ட்டு ஹர்திக் பாண்டியா வேற லெவல் பண்ணிட்டாருண்ணா. சரியான கம்பேக் தான். இதோட வேற என்ன சொல்லன்னு தெரியல. ஆனால் சூப்பர்ண்ணா, இதே போதும் இந்தியாவுக்கு. எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலினா, இருக்கிறது தாம்பரத்துலேருந்து வரேன். இதே மாதிரி இதே இதில் தான் சிஎஸ்கே மேட்சும் பார்த்தா ஃபைனல். இதே மாதிரி தான் 2 பால் 10 ரன் அடிக்க வேண்டியும் அதே செல்வரேசன் மூடு எனக்கு அதுவே இன்னும் மறக்க முடியல. இப்போ இதே இடம் எனக்கு பெரிய மெமரபிள் மூமெண்ட்டாக ஆயிடுச்சு. சிஎஸ்கேவும் ஜெயிச்சாச்சு, இந்தியாவை ஜெயிக்கிறதையும் பார்த்து இந்த இடத்துக்கு வந்து. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. அதுக்கப்புறமா கப்பு அப்படின்றது ஐபிஎல் கப்பை மட்டுமே பார்த்து இந்தியா ஒரு கப் அடிக்காதா, தோனிக்காக அடிக்காதா, கோலிக்காக அடிக்காதா, ரோஹித்காக அடிக்காதான்ட்டு இன்றைக்கி டிராவிடுக்காகவோ யாருக்காகவோ இன்றைக்கி ஒரு கப் அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 15வது ஓவருக்கு அப்புறம் தான் நான் மேட்ச் ஸ்டார்ட்டு ஆனால் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா தெரியும், சவுத் ஆஃப்ரிக்கா காலங்காலமாக சோக் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டீமு. 35க்கு நாட் அவுட்டில் இருந்து 50க்கு ஆல் அவுட் அந்த அளவு கூட அவனுங்க பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ண நடந்துருச்சு. அரவிந்த், சென்னை தான். நீ தான் பேசணுமா? லேடிஸ் தான் பேசணும், பேசு கொஞ்சம். ஏதாவது லைன் பேசு. இல்லை, டிரைவிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறோம். ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். லாஸ்ட் ஓவர்லாம் ரொம்ப நெயில் பைட்டிங்காக இருந்துச்சு. 16th ஓவருக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சோம். பட் ஆஸ் அ டீம் வி வின். ஆமாம், ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான். இட்ஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பேசுங்க. இல்லை, 15th ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கையில் தான் இருந்துச்சு. கிளாஸ் அந்த அக்ஷர் பட்டேல் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஓவர்ஸ் ரன்ஸ் அடிச்சுட்டு மேட்ச்சை ஃபுல்லாக சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் கொண்டு போயிட்டாங்க. பட் 16th ஓவரில் ஹர்திக் பாண்டியா வந்து கிளாஸ் விக்கெட் எடுத்து ஃபுல்லாக இந்தியா கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் நம்ம ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம். ஹாப்பி. தட்டு ஃபேமிலியோட வந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அகைன் இது டிரைவிங்கில் வந்து நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய நாங்கள் சென்னை தான். ஆமாம், லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஏன்னா T20 நம்ம ஐபிஎல் பார்த்தாச்சு, எவ்வளோ ரன் வேணால் ஈஸியாக அடிக்கலாம். 20 ரன்ஸாக இருந்தவங்கன்னா லாஸ்ட் ஓவர் அடிக்கலாம். இது 16 ரன் தானே, ஈஸியாக அடிச்சிடுவாங்க, சூப்பர் ஓவர் மாதிரி அடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் பாலே மில்லர் அவுட் ஆகிட்டேன். அண்ட் அகைன் ஸ்டில் ரபாடா வந்து எங்கே 2 6 அடிச்சுட்டு வருவான்னு பயம் இருந்துச்சு. பட் இந்தியா டிட் இட். ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மேட்ச். நந்தா ஃப்ரம் சென்னை. எல்லாமே ஒரே சேனல்ல எடுத்துனுக்கிறாங்க, அதையே எடுத்துங்கிறாங்க சொல்லுவேன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.